உங்கள் ஜோசியர் சிவதுர்கா. என்னடா இந்த அம்மா எலுமிச்சை பழத்தோட வந்திருக்கு, எதனா மாந்திரிகம் பண்ண போதா, மந்திரம் பண்ண போதாலாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக எலுமிச்சை பழத்தோட சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுவோம். வெள்ளிக்கிழமை இந்த டைமில் போடுவோம். வெள்ளிக்கிழமை 10:12 அவகாலத்தில் போடுவோம். செவ்வாய்க்கிழமை 3:4 விளக்கு போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராவுகாலத்தில் எலுமிச்சை தீபம் போடுவோம் துர்கை அம்மனுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில வந்து நிறைய பேர் வந்து ஜோதிடரோட பரிந்துரையரால் இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. முருகப்பெருமானுக்கும் இன்னொரு பகவானுக்கும் எலுமிச்சை தீபம் ஏற்றுவாங்க, பைரவருக்கு ஏற்றுவாங்க. கால பைரவருக்கும் எலுமிச்சை தீபம் இயற்கையான ஒன்று தான், அதே செவ்வாய்க்கிழமையில தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவானுக்கும் உகந்தது எலுமிச்சை தீபம் தான். ஆனால் நான் நிறைய கோவில்களில் பார்த்துருக்கேன், எந்த ஜோசியரும் சஜஸ்ட் பண்ணாத ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. என்னன்னா, எலுமிச்சை தீபம் வந்து நிறையா வியாழக்கிழமையில நான் ஏற்றி பார்க்கல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க, பிகாஸ் அவங்களுக்கும் தெரியட்டும். இந்த எலுமிச்சை தீபம் குரு பகவானுக்கு ஏற்றும் போது எது மாதிரி பலன்களை குரு பகவான் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தான் ஏற்றணும். சரிங்களா? நெய் ஊற்றி ஏற்றும் பொழுது உங்களுடைய கடன் சுமையை முதல் குறைப்பார். நம்மளோட பெரும் சுமையே கடன் சுமை தான். ஸோ எலுமிச்சை தீபம் குரு பகவானுக்கு ஒரு 5 வியாழக்கிழமைகளில் ஏற்றிட்டு வரும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கடன் சுமை பாதியாக குறையும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணமும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது பல நன்மைகள் நிறைந்த இந்த எலுமிச்சை தீபம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களும் பலன் பெறட்டும். நன்றி.